வீடியோ பார்க்க அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்னைக்கு கிளாஸில் நம்ம டைரக்ஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபீல்ட் ஃபிட்லான் சதீஷ் சாரோடைய டைரக்ஷன் கிளாஸ் லிங்க் கொடுக்குறேன். சார் வந்து கான்செப்ட் டீச் பண்ணியிருப்பாங்க. நம்ம அங்கே ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் செஷனாக பயன்படுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து இதை நான் கற்றுக்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இதில் கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாம் வாங்க. நிறைய வளவலன்னு பேச வேண்டாம். என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு இது டைரக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ங்கிறத பார்த்தாலே இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு சொல்கிறத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ரைட்டு, அப்போது இது டைரக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். உங்களுக்கு இந்த டைரக்ஷன் நல்லா தெரியணுங்க. டைரக்ஷன் தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது நல்லா மைண்டில் நின்றும். சவுத்து, நார்த்து, வெஸ்ட்டு யா வச்சிட்டிங்கன்னா ஈஸ்ட்டு ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, ரைட். இப்போ பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இஸ் 12 kilometers டுவார்ட்ஸ் ஈஸ்ட் ஆஃப் ரூபின்ஸ் ஹவுஸ். ரூபினுடைய ஹவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 kilometers டுவார்ட்ஸ் ஈஸ்ட். இப்போது இதை நான் ரூபினுடைய ஹவுஸ்னு வச்சுக்கிறேன். இது ரூபினுடைய ஹவுஸ்னு வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல் என்ன 12 kilometers டுவார்ட்ஸ் என்ன ரூபினுடைய ஹவுஸ். இங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹச். ஓகே, his school is 5 kilometers towards south of hospital. ஹாஸ்பிட்டலில் இருந்து அவனுக்கு வந்து 5 kilometers சவுத் சைடில் வந்து என்ன இருக்குது, அவனுடைய ஹவுஸ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. இங்கே இருந்து 5 kilometers என்ன இருக்குது, அவனுடைய ஸ்கூல் இருக்குது. கிலோமீட்டர், இங்கே அவனுடைய ஸ்கூல். ஓகே, வாட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரூபின்ஸ் ஹவுஸ் அண்ட் ஸ்கூல்? ஸ்கூலுக்கும் ஹவுஸுக்குள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து ரூபினுடைய ஹவுஸ். சரிங்களா? இது ரூபினுடைய ஹவுஸ், ஹவுஸ்னே போடலாம். ஓகே, இது ரூபினுடைய ஹவுஸ். இந்த ரூபினுடைய ஹவுஸில் இருந்து 5 kilometers ஹாஸ்பிட்டல். ஓகே, இப்போது ஹவுஸுக்கும் ஸ்கூலுக்குள்ள டிஸ்டன்ஸ். அப்போ கொஷின் அது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? என்ன வரும் ஹவுஸஸ் ஹச்எஸ் ஈக்குவல் டு, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்ப போகிறதில்ல, ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியாச்சு. 12 square + 5 square. ஸோ உங்களுக்கு தெரியும், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. 144 + 25 169. அப்போது எனக்கு என்ன வரும், 13 kilometers. இருக்காம பாருங்கள் ஆப்ஷனில். எஸ், ஆப்ஷன் டி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ரைட், அடுத்த கொஷின் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 2, 2005-2015. ரைட், எஸ்எஸ்சி ஜேஇ. இந்த வீடியோ பார்க்குறோன்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா. ஓகே, ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்து இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டாம். நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்புறம் நான் அந்த கிளாஸ் எப்படி கன்டினியூஸாக நடத்த முடியும்? நான் நடத்துவேன், கண்டிப்பாக விட போகிறது இல்லை. ரைட், நார்த், சவுத். ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கினாலும் என்றைக்கினாலும் ஒரு நாள் இந்த கிளாஸ் பார்க்க போகிறீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் லெக்சர்ஸ் இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக கிளாஸ்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? அந்த வீடியோ நீங்கள் எந்த இயர் பார்த்தாலும் சரி, எந்த இயர் பார்த்தாலும் சரி, டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. என்னுடைய எய்ம் வந்துட்டு எஸ்எஸ்சி ஜேயுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிடணும். அதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். Okay, 2 cars started from a particular spot. Okay, the car A runs straight at the speed of 30 km/h for 2 hours north direction. Speed, அதாவது கார் ஏ பாருங்க, ஒரு சூப்பரான கொஸ்டின் இது. கார் ஏ வந்துட்டு 30 km/h for 2 hours. அப்போ கார் ஏ வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடி இருக்கும்? இதெல்லாம் பேசிக்கான கேள்விங்க. அது 2 மணி நேரத்துக்கு 30 km/h, பெர் ஹாருக்கு 30 கிலோமீட்டர்னா பாருங்க, பெர் ஹாருக்கு 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது? 30 kilometers. அதான மீனிங்கு. அப்போ 2 ஹார்ஸுக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம்? 60 kilometers. அவ்வளோதான். 60 kilometers. எதை நோக்கி போகுது கார் ஏ? நார்த் சைடு. நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஏ போகுது. நான் வந்து இந்த இன்கில் போடுறேன். கார் ஏ நார்த் சைடு எத்தனை கிலோமீட்டர்? 60 kilometers. ஓகே, 60 மட்டும் போட்டால் 60. ஓகே, அடுத்தது என்ன? தென் டுக் ரைட் turn. ஓகே, இட் ran 40 kilometers. ஓகே, இங்கேருந்து ரைட் டைரக்ஷனில் ஒரு 40 kilometers போகுது. 40 kilometers. ஓகே, 40. நல்லது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அகெயின் டர்ன் ரைட். இட் ஸ்டாப்டு ஆஃப்டர் 30 kilometers. இங்கேருந்து
டர்ன் ரைட். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு என்ன செய்யுங்க, இப்படி இருக்கா இந்த டைரக்ஷனை அப்படியே வந்து மாற்றி விடுங்க. இந்த மாதிரி யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணுறாங்க, கரெக்டாக கிளாஸ் எடுக்கும்போது தான் ஸ்டூடெண்ட் கால் பண்ணுவாங்க. ரைட், மாற்றி விட்டு என்ன செய்யணும், ரைட்டா லெஃப்டா, ரைட் இந்த டைரக்ஷன். ஓகே, இப்படி போட்டுட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பேப்பரை திருப்புங்க. ஓகேங்களா, உங்கள் பேப்பரை திருப்புங்க. நான் வந்து அதான் சொல்கிறேன், நான் வந்து இதை நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அப்படி பண்ணுங்க. ஓகேங்களா, அப்போது எத்தனை கிலோமீட்டர் போகுது, 30 கிலோமீட்டர் போய் ஸ்டாப் ஆகுது. கரெக்டுங்களா, 30 கிலோமீட்டர் போய் ஸ்டாப் ஆகுது, 30 கிலோமீட்டர் போய் ஸ்டாப் ஆகுது. 30. ஓகேவா, ரைட். அப்போ முடிஞ்சு ஏ. அடுத்தது என்ன, பி கார் வந்து பாருங்கள், ran straight towards east direction at the speed of 30 km/h for 2 hours. ஓகேங்களா, அப்போது கார் பி பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போ 2 மணி நேரம் போயிருக்கு. கரெக்டுங்களா, 2 மணி நேரம் போயிருக்கு என்னாச்சு, 40 கிலோமீட்டர் ஸ்பீடில். என்ன டைரக்ஷன் பார்க்க போயிருக்கு, என்ன டைரக்ஷன், பி கார் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, நான் இந்த எனக்கு யூஸ் பண்ணுறேன் ப்ளூவை. இது பி கார். ஓகேங்களா, பி கார் வந்து 30 கிலோமீட்டர் தானே, 40 கிலோமீட்டர். ஓகே, 40 கிலோமீட்டர்னா ஸ்ட்ரெயிட் இதுதான் 40. It ran for 10 kilometers and then stop. Sorry, பாருங்க, ஸ்பீட் ஆஃப் 20 km/h for 2 hours and it turned left. இங்கேருந்து லெஃப்ட் டைரக்ஷன். நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இப்போது இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும், இந்த இருக்குல்ல இதை அப்படியே நீங்கள் உங்கள் பேப்பர் என்ன செய்யுங்க, திருப்பி உங்கள் மூக்குக்கு நேரம் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, லெஃப்டா ரைட்டா, லெஃப்ட் சொல்கிறாங்க, அப்போ லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன், லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன். அப்புறம் மறுபடியும் உங்கள் பேப்பரை திருப்பிடுங்க, பேப்பர் மறுபடியும் திருப்புங்க, திருப்பிட்டீங்கன்னா எப்படி போகுது, மேலே. அப்போது என்ன, 10 கிலோமீட்டர் போகுது. ஓகே, 10 கிலோமீட்டர், இங்கேருந்து 10 கிலோமீட்டர் மேலே, அவ்வளோதான், இவ்வளோதான் போகும் 10 கிலோமீட்டர்னா. அதுவும் போடுறேன். ஓகே, அப்புறம் தென் ஸ்டாப்டு, அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போது ஹவு ஃபார் வேர் தீஸ் 2 cars ஃப்ரம் ஈச் அதர். சப்போ கொஷினுங்க பாருங்கள், கவனமாக பாருங்கள். இங்கே என்னங்க இருக்குது, மொத்தம் 60 கிலோமீட்டர். கரெக்டுங்களா, மொத்தம் எத்தனை, மொத்தம் 60 கிலோமீட்டர். இந்த 60 கிலோமீட்டரில் இது 30 கிலோமீட்டர், இது 10 கிலோமீட்டர். அப்போது இது 30, இது 10, இது 30, இது 10. ஓவராலாக எத்தனை கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இது ஏ, இது பி கார், ஏ காரு பி காரு, ரெண்டு என்ன வரும், 60 - 40 ஈஸியாக சொல்லிடலாம் 20 கிலோமீட்டர்ஸ். இது யாருக்காவது டவுட் இருக்கா, இதெல்லாம் வந்து ஸ்கூல் லெவலில் படித்த கான்செப்ட். ஓகேவா, 20 ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அப்படி ஆப்ஷன் இல்லைன்னா கொஸ்டின் தப்பு, தைரியமாக நீங்கள் மூவ் ஆகி போங்க. நீங்கள் கான்செப்ட்லி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா டோன்ட் வரி அபௌட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ரைட்டுங்க. அடுத்து 2017 இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய செஷன்ஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ரைட், இது வந்து மெக்கானிக்கல் கொஸ்டின் 2017 இருந்து நம்ம சால்வ் பண்ண போகிற எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரே மாடல் கொஸ்டின் தான். பட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருப்பாங்க ஒரு செஷனில், இன்னொரு செஷன் மெக்கானிக்கல் கொஸ்டின், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ரெஸ்ட் ஆஃப் இந்த ஃபுல்லாக நம்ம தான் பார்க்க போகிறோம். 2017 கொஸ்டின் மட்டும் தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சரி ரைட், வாங்க பார்ப்போம். ஜாலியாக இருக்க போகுது, கவனமாக இருக்கணும், வேர்டிங்ஸை கவனமாக கவனிக்கணும். ஓகேங்களா, சார் நான் தமிழ் மீடியம் எனக்கு இதெல்லாம் கஷ்டம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கிளாஸ் எடுக்கிற நானும் தமிழ் மீடியம் தான். ஓகேவா, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. தாராளம் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க, நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதெல்லாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்லாம் வந்து என்ன செய்ய தேவையில்லை, குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஈஸியாக புரியும். ஓகே, என்ன தமிழ் மீடியம் எங்கெல்லாம் போய் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறாங்களா. ஏ ஹண்டர் வைல் சேசிங் எ ப்ரே வாக்ஸ் 5 கிலோமீட்டர் நார்த். ஓகே, 5 கிலோமீட்டர் நார்த் நோக்கி ஹண்டர் போகிறாரு. இங்கேருந்து ஹண்டர் வந்து 5 கிலோமீட்டர் நார்த் சைடு நோக்கி போகிறாரு. ஓகே, 5 கிலோமீட்டர் 5K. அடுத்தது தென் டர்ன் ஈஸ்ட் அண்ட் வாக்ஸ் 3 கிலோமீட்டர். ஈஸ்ட் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் 3 கிலோமீட்டரா, சரி 3 கிலோமீட்டர் போயிட்டாரு. அடுத்தது 3K. ஓகே, அடுத்தது அங்கேருந்து மறுபடியும் நார்த் 10 கிலோமீட்டர் போகிறாரு. நார்த் 10 கிலோமீட்டர், இங்கேருந்து 5K, அகெயின் ஒரு 5K. நார்த்தா, ஐயோ சாரிங்க, நார்த்துனா மேலே மறந்துட்டேன். ஓகே ஓகே, சவுத்து நினச்சி கீழே வாங்கிட்டேன். 10 கிலோமீட்டர் 10K. ஓகே, அடுத்தது தென் டர்ன் இட்ஸ் லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன். எத்தனை கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் இந்த பாருங்களேன், இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிடும் 3 கிலோமீட்டர். ரைட்டா, ஓகே, நான் பாருங்கள் எவ்வளோ அருமையான கொஷின். அண்டு வேர் இஸ் ஹீ நவ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்டிங் பொசிஷனில் இருந்து இப்போ இங்கே ஹண்டர் இருப்பார். ஹண்டர் இங்கே வந்துட்டார். இப்போ இது ஸ்டார்டிங் பொசிஷன். ஓகேங்களா,
ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து 100 எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருப்பார்? சிம்பிள் பாருங்கள். இதுலேருந்து இது 5 கிலோமீட்டர், இதுலேருந்து இது 10 கிலோமீட்டர். அப்போ எத்தனை ஆச்சு? 15 கிலோமீட்டர். ஸோ அப்போ கொஸ்டினா 15 கிலோமீட்டர் விச் டைரக்ஷன்? அதாவது ஹண்டர் ஸ்டார்டிங் பொசிஷனில் இருந்து 15 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் என்ன டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன். ஹண்டர் தானே, வெயிட் பண்ணுங்க. வேர் இஸ் ஹி நவ்? ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் ஸ்டார்டிங் டைரக்ஷனில் இருந்து ஹண்டர் என்ன டைரக்ஷனில் இருக்காரு? நார்த் டைரக்ஷனில் இருக்காரு. இதுதான் குழப்பமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 15 கிலோமீட்டர் சவுத் கிடையாது, 15 நார்த் டைரக்ஷன். எஸ் டி. நிறைய பேர் இதில் தான் வந்து என்ன செய்வாங்க, சவுத்துன்னு போட்டு வந்துருவாங்க. 15 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக ஃபைன் பண்ணிடுவீங்க, 15 கிலோமீட்டர் கரெக்டாக ஃபைன் பண்ணிடுவீங்க, சவுத்துன்னு போட்டுருவீங்க. சவுத் கிடையாது. பாருங்க, அதாவது என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் வந்து வேர் இஸ் ஹி நவ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டார்டிங் பொசிஷன். டூ தினா என்ன? இங்கு இருந்துன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக இருக்கீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் கைஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் தமிழ் மீடியம் கையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஈஸி தான். டூ தி ஸ்டார்டிங். நிறைய டிப்ளமோ படித்தவங்களாம் அந்த வீடியோ பார்ப்பீங்க. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். நீங்கள் தமிழ் மீடியம் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கனாலும் இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலாம். இட்ஸ் ஃபைன். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சார் தமிழ் தமிழ் கேட்க மாட்டாங்களான்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? தமிழெல்லாம் கேட்க மாட்டாங்க, இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியிலும் தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ். என்ன அப்போது வேர் இஸ் ஹி நவ்? அவர் எங்கே இருக்காரு வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டார்டிங் பொசிஷன். டு தி ஃப்ரம் தி அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷனில் இருந்து ஹண்டர் எங்கே இருக்காரு பாருங்க. ஸ்டார்டிங் பொசிஷனில் இருந்து ஹண்டர் என்ன டைரக்ஷனில் இருக்காரு? நார்த் டைரக்ஷனில். ஒருவேளை ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஹண்டர் இங்கே இருந்தாருன்னா வெஸ்ட் டைரக்ஷன். ஒருவேளை இங்கே இருந்தாருன்னா ஈஸ்ட் டைரக்ஷன். ஒருவேளை இங்கே இருந்தாருன்னா சவுத் டைரக்ஷன். இது குழப்பதான் செய்யும். கவனமாகவே என்ன செய்யுங்க பாருங்க. அதுக்காக முடியாதுன்னு கிடையாது, என்ன முடியும், கண்டிப்பாக உங்களாலே முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம சொல்லுவோம். அது ரொம்ப சைல்டிஷாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் மீடியம் மீன்ஸ் தமிழ் மீடியமாக இருந்தாலுமே புரியுதும் செய்யும். சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம சேர்த்து தான் நடத்துகிறோம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் திட்டக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த போர்ஷனை வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபிட் பண்ணிட்டு நீ அடுத்த இதுக்கு போயிருங்க. ஓகே, ஏன்னா எல்லாருக்குமே புரியணும், அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். ஓகே பாருங்க, டூ ஃப்ரெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் தி சேம் பாயிண்ட். ஓகே, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் நார்த்து. ஏ வந்துட்டு நான் வந்து ஏ வந்து என்ன செய்யணும்னா க்ரீன் இங்கில் போடுறேன். ஏ வந்து நான் க்ரீனில் போடுறேன். எத்தனை மீட்ரு? 4 மீட்டர் நார்த்து. ஓகே, கொஞ்சம் பெருசாகவே போடும், சின்னதாக போட்டுட்டு 4 மீட்டர் நார்த் போயிட்டாப்புல ஏ. ரைட்டு, அடுத்தது பாருங்க. தென் டர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட் அண்டு வாக் 6 மீட்டர். அங்கேருந்து ரைட்டில் வந்து 6 மீட்டர் நடக்கிறாரு. 6 மீட்டர். ஓகே, 6 மீட்டர். ஓகே, மீன்வைல் பி ஹேஸ் வாக்டு 6 மீட்டர் ஈஸ்ட். 6 மீட்டர் ஈஸ்ட். அப்போ நான் எல்லோ யூஸ் பண்ணுறேன். இவர் வந்து 6 மீட்டர் இங்கே வந்து வாக் போகிறாரு. சேம், இங்கே 6 மீட்டர், இங்கே 6 மீட்டர் தான். ஸோ சேமாக தான் இருக்க போகுது. ஓகே, ஈஸ்ட். தென் he turns to his left and walk 12 meters. ஓகே பாருங்க, இந்த டைரக்ஷனில் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஓகேயா, என்ன சொல்கிறாங்க, லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். ஓகே, லெஃப்ட்னா எப்படி போகும்? இப்படி போகும். லெஃப்ட்னா அப்படிதான், அப்படியே வந்து நார்மல் கொண்டு வந்துடும். ஓகேவா? அப்போது இப்படி போகணும். எப்படி? இப்படி மேலே. எத்தனை மீட்டர் போகணுமா? 12 மீட்டர். இங்கே ஆல்ரெடி 4 மீட்டர் இருக்குது. அப்போது பாருங்கள், இது வரைக்கும் 4 மீட்டர், அதுக்கு மேலே போனால் 8 மீட்டர்ஸ். 12 மீட்டர்ஸ் தானே மொத்தம். இது 4 மீட்டர்ஸ், இது 8 மீட்டர்ஸ். ஓவரால் எத்தனை மீட்டர்? 12 மீட்டர்ஸ். 12 மீட்டர்ஸ். ஓகேங்களா? வேர் இஸ் பி நவ் வித் ரெஸ்பெக்ட் டு தி பொசிஷன் ஏ. ஏ எங்கே இருக்காப்புல? ஏ இங்கே இருக்காப்புல. பி வந்து இங்கே இருக்காப்புல. ஓகேங்களா? இப்போது நமக்கு 8 மீட்டர் தெரிஞ்சு போச்சு. என்ன கேட்குறாங்க? டு தி பொசிஷன் ஏ. ஏயில் இருந்து பி என்ன டைரக்ஷனில் இருக்காரு? 8 மீட்டர் நார்த் டைரக்ஷன். ஓகேங்களா? பி இஸ் 8 மீட்டர் நார்த் ஆஃப் ஏ. ஓகேங்களா? பி வந்து பார்த்தீங்கன்னா பி எங்கே இருக்கிறார்? பி இஸ் 8 மீட்டர் நார்த் ஆஃப் ஏ. ஏல இருந்து பி பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் இருக்காங்க? ஏல இருந்து பி நார்த் டைரக்ஷன். ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி மாடல் தான் அடுத்த கொஸ்டினும். ஆனால் அது மெக்கானிக்கல் கிடையாது, அது வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் பேப்பர் இது. ஓகே,
எலக்ட்ரிக்கல் பேப்பர் செஷன் 1ன்னு நினைக்கிறாரு. ஓகே, செஷன் 1 செஷன் 2 எல்லாமே தான் இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க. இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஜாலியாக தான் போக போகுது. கஷ்டம்தான், சரி கஷ்டங்க பாருங்கள், கவனமாக இருக்கணும். இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா டைம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது, கடன்னு போடுற மாதிரி வரும். நான் போக போக ஸ்பீட் பண்ணுவேன். ஏன்னா நடத்தி ஓயாமல் திருப்பி நடத்தினாலும் எனக்கும் போர் அடிச்சிடும். அதனால் வந்து சில நேரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் நான் போவேன். ஓகேங்களா? என்ன, ஏ போஸ்ட்மேன் சைக்கிள்ஸ் 4 கிலோமீட்டர் வெஸ்ட். ஓகே, இங்கேருந்து 4 கிலோமீட்டர் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு போயிருக்காரு. 4 கிலோமீட்டர் தானே? ஓகே, 4 கிலோமீட்டர் 4K. அங்கேருந்து 7 கிலோமீட்டர் சவுத் போகிறாப்புல. அங்கேருந்து 7 கிலோமீட்டர் சவுத்து, இது 7K. ரைட்டு. தென் டர்ன்ஸ் ஈஸ்ட் அண்ட் சைக்கிள்ஸ் 4 கிலோமீட்டர். ஓகே, அங்கேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் 4 கிலோமீட்டர் போகிறாப்புல, 4K. தென் டர்ன் இட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைக்கிள்ஸ் 10 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போது எனக்கு இது எந்த டைரக்ஷன் தெரியாதுன்னா நாம் என்ன சொல்லியிருக்கோம்? எஸ், இந்த பேப்பர் அப்படியே திருப்புங்க, திருப்பி லெஃப்ட்னா எங்க? இந்த டைரக்ஷன். அப்போ மேலே, லெஃப்ட்னா என்ன? மேலே. எத்தனை கிலோமீட்டர் போகணுமா? 10 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் 3 கிலோமீட்டர்ஸ், 10 கிலோமீட்டர். ஓகேவா? இது 7 கிலோமீட்டர், இது நமக்கு தெரிஞ்சது தான் 7Kன்னு. இது 3 கிலோமீட்டர். ஓகேவா? எப்படி சொல்கிறோம்? அதெல்லாம் பேசிக்கான மேக்ஸ் தான். 10 கிலோமீட்டர் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் வித் ரெஸ்பெக்ட் ஸ்டார்டிங்லேருந்து என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. போஸ்ட்மேன் P, இது போஸ்ட்மேன் ஸ்டார்டிங் டைரக்ஷன். ஸ்டார்டிங் டைரக்ஷன்லேருந்து போஸ்ட்மேன் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? என்ன டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன். ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு ஹிஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் 3 கிலோமீட்டர் என்ன டைரக்ஷன்? நார்த் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்டிங் பொசிஷனில் இருந்து போஸ்ட் மாஸ்டர் 3 கிலோமீட்டர் வடக்கு திசையில் இருக்கிறார். ஓகேங்களா? தூய தமிழில் சொல்லிட்டேன். ரைட். அப்போது 3 கிலோமீட்டர் நார்த் இருக்கா ஆப்ஷனில்? எஸ், ஆப்ஷன் பி இருக்குது. எஸ், அவ்வளோதான். இந்த கொஷின் பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான கொஷின். ஃபஸ்ட்டு நார்த் டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன், வெஸ்ட்டு, ஈஸ்ட். ஓகே, நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். ஓகே, பாருங்கள். 2 persons A and B starting from same point. A வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் நார்த்து நோக்கி போகிறாரு. ஏ, ஓகே, நான் ஒயிட் யூஸ் பண்ணுறேன். 4 மீட்டர் நார்த்து. தென் டர்ன்ஸ் ஹிஸ் ரைட் அண்ட் வாக் 3 மீட்டர். இங்கேருந்து ஒரு 3 மீட்டர் ரைட்டில் போகிறாரு. அட் தி சேம் டைம் பி வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் ஈஸ்ட் நோக்கி போகிறாரு. இது ஏ. ஓகேவா? இது பி. இப்போ நான் போட போகிறது இது பி வந்து ஈஸ்ட் நோக்கி 9 மீட்டர் போகிறாரா? ஆல்ரெடி இங்கே ஒரு 3 மீட்டர் கவர் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 6 மீட்டர், 9 மீட்டர். இது என்ன? இது 3 மீட்டர். இங்கேருந்து 6 மீட்டர். டவுட் இருக்கா? இருக்காவது டவுட் தான் சொல்லுங்கள். மொத்தமாக 9 மீட்டர் பி கவர் பண்ணிட்டார். அப்புறம் தென் ஹீ டர்ன் ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக் 4 மீட்டர். பாருங்கள், இது வந்துட்டு இப்படி இந்த டைரக்ஷனில் பி போய்கிட்டு இருக்காரா? இவர் லெஃப்ட் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது? நேராக வச்சுக்கோங்க. லெஃப்ட்னா இதான் லெஃப்ட்டு. கரெக்டாக? ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியது கிடையாது. சில பேர் வந்து நான் பார்க்குறேன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா இப்போ நேராக என்ன 4 மீட்டர். ஆல்ரெடி இங்கே ஒரு 4 மீட்டர் இருக்குது. இப்போ ஈஸியாக மேலே தூக்கிட்டு போயிடலாம். 4 மீட்டர், 4 மீட்டர். ஓகேவா? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? இப்போ பி வந்து என்ன கேட்குறாங்களா? செம்ம கொஷின். இது ஏ, இது பி. ஓகேவா? வேர் இஸ் பி? பி எங்கே இருக்காங்க? நவ் வித் ரெஸ்பெக்ட் டு தி பொசிஷன் ஏ. ஏல இருந்து பி எங்கே இருக்குது? முதல்ல டிஸ்டன்ஸ் என்ன? 6 மீட்டர். ஓகேங்களா? பி வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். பி இஸ் 6 மீட்டர். என்ன டைரக்ஷன்? ஈஸ்ட் ஆஃப் ஏ. ஈஸ்ட் ஆஃப் ஏனா என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். புரிஞ்சது? யாருக்காவது புரியலையா? புரியலையா நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து ஃபாஸ்ட்டாக போகலாமா? இதுக்கு மேலே நம்ம ஸ்லோ பண்ண வேண்டாம். போன செஷன் 50 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. இந்த செஷன் அவ்வளோலாம் போகாது. கடை முடிச்சுட்டு போயிடலாம்.
ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் இது டாப்பிக்லாம் டீச் பண்ணல. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது என்ன, டாபிக் வந்து நீங்கள் ஃபீல்ட் அண்ட் சதீஷ் சார் லெக்சர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலோடைய அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கோர் தான் நம்ம வந்து மெயினாக நடத்துகிறோம். என்னால் அதை ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது. சார் கொஞ்சம் டீட்டெயில்டாக நடத்திருப்பாங்கன்னு தான் பசங்க சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணேன். வேறு ஏதாவது நீங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் எனக்கு சொல்லுங்கள், நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சேனலில் வந்து இப்படி தான் அப்படிலாம் கிடையாது. யார் சேனலும் நம்ம ரெஃபர் பண்ணலாம். நம்ம வந்து இண்டிபெண்ட் தான். ஓகே, தி மாரத்தான் ரூட் கோஸ் 6 கிலோமீட்டர் சவுத் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பொசிஷன். ஓகே, 6 கிலோமீட்டர் சவுத் ஃப்ரம் தி நார்த். அதாவது இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம எந்த கம்பெனியோடைய டைப்பும் கிடையாது, நம்ம ஓன் தான். ரைட், இட் தென் டர்ன்ஸ் வெஸ்ட் கோஸ் 6 கிலோமீட்டர். வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி 6 கிலோமீட்டர் போகுது. அடுத்தது 6K. ஓகே, then turns north goes 6 kilometer. North direction 6 kilometer போகுது. வாவ், இன்னும் 6 வருது. ஓகே, finally it turns left and goes 2 kilometer reach the end point. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் போகுது. அடுத்தது லெஃப்ட் டைரக்ஷன் 2 கிலோமீட்டர். ரைட், எண்ட் பாயிண்ட் போயிடுச்சு. இப்போ கேள்வி என்ன, இது எண்ட் பாயிண்ட். ரைட்டா? மாரத்தான் ரூட் வந்துட்டு அங்கேயே முடியுது. இப்போ வேர் இஸ் தி எண்ட் பாயிண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. மொத்த ஹோல் என்ன, ஹோல் திங் 8 கிலோமீட்டர்ஸ். எப்படி சொல்கிறோம், இங்கே 2 கிலோமீட்டர்ஸ், இங்கே 6 கிலோமீட்டர்ஸ், 8 கிலோமீட்டர்ஸ். இது ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எண்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் டு தி என்ன, வெஸ்ட் டைரக்ஷன், வெஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன, எண்ட் பாயிண்ட் எங்க இருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்னங்க பாருங்க, எண்டிங் பாயிண்ட்ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 8 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன். 8 கிலோமீட்டர்ஸ் டு தி வெஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஈஸியான கொஸ்டினா சால்வ் பண்ணிட்டு போயிடலாமா? ஏதாவது டவுட் இருந்தால் என்ன செய்யுங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஃப்ரீயாக தான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது பாருங்க, என்ன கொஸ்டினாக இருந்தாலும் சரி, டைரக்ஷன் கொஸ்டினுக்கு கிராஃப் மஸ்ட்டு. கிராஃப் போடாமல் சால்வ் பண்ணாதீங்க. சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது கிடையாது. ஈஸியாக இருக்கும். கிராஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ஷன் மறந்துடும். அதனால தான் கிராஃப் போட்டு சால்வ் பண்ணுறது ஈஸி. நீங்கள் ரொம்ப ப்ரோவாக இருக்கீங்கன்னா ஓகே. ப்ரோவாக இருக்கிறவங்க இந்த சேனல் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா ப்ரோவாக இருக்கிறவங்க எஸ்எஸ்சி சிஜிஎல் மாதிரி எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க. நான் ப்ரோக்கு நடத்தலை. நான் நடத்துறது வந்து இன்ஜினியர்ஸ்க்கு. ஓகேங்களா? ரைட். 2 children A and B are playing. B is standing 5 meter to the north of A. ஏல இருந்து B வந்து 5 மீட்டர் நார்த் டைரக்ஷனில் இருக்காரு. இப்போ பாருங்க, ஏ வந்து இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஏல இருந்து நார்த் டைரக்ஷனில், ஏல இருந்து நார்த் டைரக்ஷனில் B வந்து என்ன செய்யறாரு, இருக்காரு. அப்போ 5 மீட்டர்ஸ் நார்த் டைரக்ஷனில் B இருக்காரு. B போட்டாஷ். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, இப்போ B தென் வாக்ஸ் 10 மீட்டர் ஈஸ்ட். B வந்து 10 மீட்டர்ஸ் என்ன செய்யறாரு, போறாரு ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி. நான் அந்த B எந்த பக்கம் போடுறேன். B வந்துட்டு எத்தனை மீட்டர், 10 மீட்டர் ஈஸ்ட். ஓகே, அங்கிருந்து தென் டர்ன்ஸ் டு ஹிட்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 8 மீட்டர். இப்போ எனக்கு வந்து ரைட்னா என்னன்னு தெரியணும். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன செய்கிறேன், டக்குன்னு பேப்பர் நான் திருப்பிடுவோம்பா. நீங்களும் திருப்பி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை தப்பாக டைரக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்படி வரும் இந்த டைரக்ஷன். அப்போ கீழே எத்தனை மீட்டர் போகணுமா, தென் டேன் டு ஹிட்ஸ் ரைட் வாக்ஸ் 8 மீட்டர். இங்கே ஆல்ரெடி 5 மீட்டர் இருக்குது. 5 மீட்டர் ப்ளஸ் 3 மீட்டர் என்ன, 8 மீட்டர். இங்கே ஆல்ரெடி ஒரு 5 மீட்டர்ஸ் இருக்குது. 3 மீட்டர் 8 மீட்டர். 5 மீட்டர் 3 மீட்டர். ரைட்டா? ஓகே. அட் தி சேம் டைம் ஏ ஹேஸ் வாக்டு 2 மீட்டர் டு வெஸ்ட். ஏ எங்கே இருக்காப்புல, இங்கே இருக்காப்புல. நான் இங்கே மாற்றுறேன். ஏ வந்து 2 மீட்டர் வெளியே இந்த பக்கம் போகிறாரு. 2 மீட்டர். ஓகே ஓகே. தென் ஹேஸ் டேன் டு ஹிட்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்டு 3 மீட்டர். ஒன்றும் இல்லை பாருங்கள். இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கா, என்ன சொல்லியிருக்கேன், அப்படியே திருப்பிடுங்க நேராக. உங்கள் மூக்குக்கு நேராக கொண்டு வாங்க. ஒன்றுன்ட்டு அங்கேருந்து லெஃப்ட்டு தானே, எஸ் லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன். இப்போ அப்படியே மறுபடியும் நேராக கொண்டு வந்துடுங்க.
அப்போ என்னன்னா கீழே வரணும்னு அர்த்தம். ஓகேங்களா? 3 மீட்டர் தானே லெஃப்ட், இங்கிருந்து லெஃப்ட்னா 3 மீட்டர். ஓகே, 3 மீட்டர். ஓகே, வேர் இஸ் பி? பி இப்போ எங்கே இருக்காரு? இது ஏ. ஓகேவா? இது பி, ரைட்? வேர் இஸ் பி நவ் வித் ரெஸ்பெக்ட் டு தி பொசிஷன் ஆஃப் ஏ? ஏல இருந்து பி எங்கே இருக்காரு? ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காரு. எத்தனை டிஸ்டன்ஸு கால்குலேட் பண்ணலாம் வாங்க. இங்கே ஒரு 2 மீட்டர்ஸ், இங்கே ஒரு 10 மீட்டர்ஸ், 12 மீட்டர்ஸ். மொத்தம் எத்தனை மீட்டர்ஸ்? 12 மீட்டர்ஸ். ஓகேங்களா? பி இஸ் 12 மீட்டர் டு தி ஈஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா? பி எங்கே இருக்காரு? பி பார்த்தீங்கன்னா ஏல இருந்து 12 மீட்டர்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ எனக்கு அப்போ ஆப்ஷன் பி பாருங்க. பி இஸ் 12 மீட்டர்ஸ் ஈஸ்ட், 12 மீட்டர்ஸ் டு தி ஈஸ்ட் ஆஃப் ஏ. ஏல இருந்து சரி, பி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு 12 மீட்டர் என்ன செய்யுது? ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. பி வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியமாக இருந்தாலும் டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். புரிஞ்சிருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். ஓகே, எத்தனை கொஸ்டின் ஆச்சு? வார்டுக்கு போகுதுண்ணா. ஓகே, இதான் லாஸ்ட்டு ஸ்லைடு. இது முடிச்சிடலாம். கடன்னு போடுங்க, ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். அடுத்த செஷன் வந்து என்னங்க பண்ணலாம்? நம்ம வந்து டைரக்ஷன் சால்வ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அனலாஜிலையும் நிறைய சம் இருக்குது. அடுத்த செஷன் நம்ம அனலாகியையும் சேர்த்துருவோமா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். பேசாமல் இருக்காதீங்க. எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து கண்டினியூஸாக இது நடத்தணும்னா ஐ நீட் யுவர் சப்போர்ட். கன்சிஸ்டண்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நடக்கும். பார்த்துக்கோங்க, சொல்லிட்டேன். எ கேர்ள் வாக்ஸ் 3 கிலோமீட்டர் ஈஸ்ட்டு. ஓகே, கேர்ள் வந்துட்டு ஈஸ்ட் டைரக்ஷனில் 3 கிலோமீட்டர் போகிறாங்களா? ஓகே, இங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, 3K. She then turns south and 2 meter walks. Okay, 2 kilometers. 2 kilometers. Right. Then she turns west and walks 7 kilometers. West direction 7 kilometers போறாங்க. இங்கேருந்து 7 kilometers, இங்கே ஒரு 3 kilometers, அப்புறம் ஒரு 4 kilometers. மொத்தம் 7 kilometers. இங்கே ஒரு 3 kilometers இருக்கு, இங்கே ஒரு 4 kilometers. ஓவராலாக எத்தனை? 7 kilometers. Okay, then she turns to hit her right and walk 2 kilometers. Okay, அது ரைட்னா என்ன டைரக்ஷன் தெரியணும். அதுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இந்த டைரக்ஷன் அப்படி உங்கள் பேப்பர் சால்வ் பண்ணுற பேப்பர் உங்கள் மூக்குக்கு நேரம் கொண்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ரைட்னா எப்படி? இதுதானே ரைட்டு, இப்படியே போட்டு பழகுங்க. ரொம்ப ஈஸி, வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நேராக வச்சுருங்க, திருப்பிடுங்க நேராக. மேலே போகணும். எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். ஆல்ரெடி இங்கே 2 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ 2 கிலோமீட்டர் நேரம் வந்துடுங்க. சிமிலராக தான் எல்லா கொஸ்டின் இருக்கும் பாருங்கள். 2 கிலோமீட்டர் ஏன்னா ஒரே இயர் கொஸ்டின் தான். 2017 கேட்கப்பட்ட ட்ரிபிள், பட் செஷன் வேறு செஷன். ஓகேங்களா? ரைட். வேர் இஸ் சி நவ் ஃப்ரம் ஹெர் ஸ்டார்டிங் பொசிஷன்? ஸ்டார்டிங் பொசிஷனில் இருந்து என்ன? இதான் கேள்வி. ஸ்டார்டிங் பொசிஷனில் இருந்து என்ன? இப்போது இது யார்? உங்கள் பொண்ணா? இந்த பொண்ணுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் இது. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை? இப்போ 4 கிலோமீட்டர். ஓகே, 4 கிலோமீட்டர். என்ன? ஹோமில் இருந்து அவங்க என்ன டைரக்ஷனில் இருப்பாங்க? ஸ்டார்டிங் பொசிஷனில் இருந்து 4 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன். 4 kilometers டு தி வெஸ்ட் ஃப்ரம் ஹர் ஹோம். ஹோமில் இருந்து இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வெஸ்ட் டைரக்ஷனில் இருப்பாங்க. இது கொஞ்சம் குழப்பமாக தாங்க இருக்கும். போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இது ரொம்ப டஃப்லாம் கிடையாது. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கிறத பொறுத்து தான். என்ன? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இதுதான் இந்த செஷனுடைய கடைசி கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? வாங்க ஃபன் பண்ணுவோம். கடைசியில் என்ன எப்படி நடத்த வச்சிட்டிங்களாங்க? சொல்லிட்டு இருக்காங்க சில பேர், நீங்கள் எப்படியே வந்து ஜிஎஸ் நடத்துங்கிறாங்க. ஜிஎஸ் நான் நடத்தினா எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரியல எனக்கு. நான் ஆல்ரெடி இதிலேயே வந்து பழம் தின்னு கொட்டையை போட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம கோரில் நம்ம நடத்தலாம். ஏன்னா 5 வருஷமாக நம்ம டீச்சிங் பண்ணிகிட்ருக்குறோம், ப்ராப்ளம் இல்லை. ஜிஎஸ் நடத்தலாம்னா நடத்த தான் செய்யலாம், நடத்த முடியாமலாம் இல்லை. கதை சொல்ல ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக கதை சொல்லுவேன். ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னா ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் ஓகே, அந்தந்த எக்ஸ்பெக்ட்னா நமக்கும் டைம் வந்து ஃபைனட்டாக தான் இருக்குது. அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் அந்த டைமை கோர் கொடுத்துடலாம்ல. சரி, ஓகே. இப்போ கிளாஸ் பாருங்கள். ஏ ஸ்டாண்டிங் 6 meters டு தி ஈஸ்ட் ஆஃப் பி. பியில் இருந்து ஏ பார்த்தீங்கன்னா 6 meter ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. நான் வந்து பி என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸாக வைக்கிறேன். இது பி. பியில் இருந்து என்ன? ஏ பார்த்தீங்கன்னா 6 meter ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஏ வந்து
ஈஸ்ட் டைரக்ஷன் 6 மீட்டர் 6 மீட்டர் ஈஸ்ட். ஓகே, இது ஏ. ஏ இஸ் 6 மீட்டர் ஈஸ்ட், சாரி ஆமாம், ஏ இஸ் ஸ்டாண்டிங் ஈஸ்ட் ஆஃப் பி. ஓகேங்களா, ஏ வந்து பார்த்தீங்கன்னா வாக்ஸ் 9 மீட்டர் சவுத், 9 மீட்டர் சவுத். அப்போ அங்கேருந்து ஏலேருந்து 9 மீட்டர் போகிறாப்புல ஏ, 9 மீட்டர் 6 மீட்டர். அடுத்தது தென் டர்ன்ஸ் டு ஹிட்ஸ் ரைட் அண்டு வாக்ஸ் 7 மீட்டர். இப்போது இந்த டைரக்ஷனில் இருக்குது கரெக்டுங்களா. என்ன செய்யணும், அப்போது நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், டக்குன்னு இந்த இதை வந்து உங்களுடைய மூக்குக்கு நேராக திருப்பி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ரைட்டா லெஃப்டா, ரைட்டு, ஈஸியாக சொல்லிடலாம், ரைட்டு. அப்படிதான். ஓ இந்த டைரக்ஷன் என்ன, ஓ சாரி என்ன 9 மீட்டர், ரைட்டில் வந்து 7 மீட்டர்ஸ் போகணும். இங்கே ஆல்ரெடி 6 மீட்டர்ஸ் போயிடுச்சு. அப்போது இதுதான் டைரக்ஷன், 6 மீட்டர் 7 மீட்டர். ஓகே, ஒரு மீட்டர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வருது. 6 மீட்டர் 1 மீட்டர். ஓகே ரைட். தென் ஹி டர்ன்டு டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்டு 5 மீட்டர். ஓகேங்களா, வெயிட் 7 மீட்டர். ஓகே 7 மீட்டர் வரைக்கும் முடிஞ்சுட்டா. அட் தி சேம் டைம் பி ஹேஸ் வாக்டு 3 மீட்டர் வெஸ்ட். இப்போ பி வந்து நடக்க ஆரம்பிக்கிறார். ஓகே, பி பார்த்தீங்கன்னா எத்தனை மீட்ரு, 3 மீட்டர் வந்து நடக்கிறாரு. இங்கே ஆல்ரெடி 1 மீட்டர் இருக்குது கரெக்டுங்களா, 1 மீட்டர் இருக்குது. நான் 1 மீட்டர் ப்ரொஜெக்ஷன் பண்ணிடுறேன் பாருங்க. இது 1 மீட்டர், அடுத்து என்ன ஒரு 2 மீட்டர், மொத்தம் 3 மீட்டர். ஓகே, இது 1 மீட்டர். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, இது 1 மீட்டர், இது 2 மீட்டர். மொத்தம் எத்தனை மீட்டர் அவங்க சொல்லியிருக்காங்க சம்மில், 3 மீட்டர்ஸ். 3 மீட்டர். ஓகே, தென் டேர்ன்டு சவுத். அங்கேருந்து சவுத்தில் வந்து டேன் ஆகுறாரு பி. எத்தனை மீட்டர் நடக்கிறாரு, 9 மீட்டர். ஆல்ரெடி இங்கே 9 மீட்டர் இருக்கா, அப்போ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், 9 மீட்டர் இங்கே தான், டைரக்ஷன் சேம், 9 மீட்டர். ரைட். தென் டேர்ன்டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்டு 5 மீட்டர். ஓகேங்களா, கவனமாக பாருங்கள். இங்கேருந்து நம்ம வந்து பார்க்கணும். இது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டைரக்ஷன் கஷ்டம். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் டக்குன்னு ரொட்டேட் பண்ணுங்கள். உங்களுடைய நீங்கள் பேப்பரில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்க, லெஃப்ட்னா இப்படி, ரைட்டா, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த டைரக்ஷன் எத்தனை மீட்டர் போகணும், 5 மீட்டர். ஆல்ரெடி இங்கே 1 மீட்டர் இருக்குது கரெக்டா, இங்கே 2 மீட்டர் இருக்குது. 2 மீட்டர் 1 மீட்டர் 3 மீட்டர், அடுத்தது என்ன 3 + 2 2 மீட்டர். அவ்வளோதான். புரியுதா, யாருக்காவது புரியலையா? இந்த பாயிண்ட்ல இருந்து, இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் எத்தனை மீட்டர், மொத்தம் 3 மீட்டர். ஓகேங்களா, இப்போ அவங்க சம்மில் என்ன சொல்லிட்டாங்க, 5 மீட்டர்ஸ் வாக் பண்ணணுங்கிறாங்க. இங்கேருந்து நான் 3 மீட்டர் போயிட்டேன். இப்போ அடுத்து நான் எக்ஸ்ட்ராவாக 2 மீட்டர் போகிறேன். ஓகேங்களா, எத்தனை மீட்டர் போகிறேன், அப்போ தான் எத்தனை ஆச்சு, 5 மீட்டர். இது 2 மீட்டர். ஓகேங்களா, அப்போது இந்த பாயிண்ட்ல இருந்து மொத்தம் எத்தனை மீட்டர் இருக்கும், 4 மீட்டர் இருக்கும். மொத்தமாக எத்தனை மீட்டருங்க, 6 மீட்டர். புரிஞ்சா, யாருக்காவது புரியலையா? இது ஈஸிங்க, ஒன்றுமே இல்லை பாருங்க. இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 3 மீட்ரு. ஓகேவா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3 மீட்ரு, இன்னும் 2 மீட்ரு போனால் வெட்டிடலாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது 2 மீட்ரு. ஓகேவா, ஒட்டு மொத்தமாக 6 மீட்டருக்கு ஒரு லைன் இருக்குது. அப்போ 4 மீட்டர் இருந்தால் நான் 6 மீட்ரு கரெக்டா, அப்படி தானே பிரிக்கணும். ஃபினிஷ்டு. இப்போ வாங்க சம்மில் என்ன கேட்குறாங்க, வேர் இஸ் பி நவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. முதல்ல ஏ எங்கே இருக்காப்புல, ஏ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் தான் பி நம்ம கண்டுபிடிக்க முடியும் கரெக்டா. ஏ வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே போய் இங்கே வந்து இங்கே நின்னாப்புல. ஏ இது கிடையாது. ஏ இங்கே ஆரம்பிச்சாராங்க, இப்படி போய் இங்கே நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாரு, ஏ இங்கே நிற்கிறாரு. சாரி, ஒயிட் யூஸ் பண்ணுறேன். உண்மை தானே பாருங்கள், நான் குழப்பலாம் இல்லை பாருங்கள். என்னாச்சு, எல்லாத்தையும் அடி. ஏ முதல்ல எங்கே இருக்காரு, ஏ வந்து சாரி இங்கே இருக்காரு பாருங்க. அப்பா ஏ வந்து சாரி, இந்த இன்க்கு வேண்டாம், வெள்ளை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஏ இங்கே இருக்காரு. ஓகேவா, ஏ இங்கே இருந்திருக்காரு. இப்போ நம்ம பி வந்து பாருங்க, பி வந்துட்டு இங்கேருந்து மொத்தம் 3 மீட்டர். ஓகேவா, அடுத்து ஒரு 2 மீட்டர். அப்போ என்னாச்சு, 5 மீட்டர். ஓகேங்களா, மொத்தம் 5 மீட்டர். பி வந்து இங்கே போயிட்டாப்புல, எங்கே போயிட்டாரு, இங்கே போயிட்டாரு. இது எத்தனை, இது 2 மீட்டர். இது மொத்தம் 3 மீட்டர் கரெக்டா. அப்போ என்னாச்சு, இங்கே இருந்து நம்ம சம்மில் சொன்ன மாதிரி 5 மீட்டர் ஏ என்ன செஞ்சிட்டாப்புல, ட்ராவல் பண்ணிட்டாப்புல.
இப்போ ஏக்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும்? ஏக்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும்? என்னங்க வரும்? 1 + 2 என்ன? 3 மீட்டர்ஸ். அவ்வளோதான். இப்போ கொஸ்டினை கவனமாக பாருங்க. என்ன கேட்குறாங்க? பி நவ் வேர் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் ஏ, ஏல இருந்து பி என்னவா இருக்காரு? அதான் கேள்வி. ஏ ஃப்ரம் ஏல இருந்து பி என்னவா இருக்காரு? பி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன்ல 3 மீட்டர்ஸ். வெஸ்ட் டைரக்ஷன்ல 3 மீட்டர்ஸ் இருக்கா பாருங்க. பி இஸ் என்ன? 3 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் ஏ. வெயிட் அப்படி இல்லை. பி வந்து பார்த்தீங்கன்னா ஏல இருந்து தானே. வெயிட் நான் குழப்ப விரும்பல. இது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. கரெக்டா? இது ஏ, இது பி. ரெண்டு கடையில் டிஸ்டன்ஸ் என்ன? 3 மீட்டர்ஸ். ஓகேங்களா? ரைட்டு. குழப்பது பாருங்க எனக்கும். இப்போது பி வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் ஈஸ்ட் ஆஃப் ஏ தானே வரும். எப்படி வெஸ்ட்டு? ஏன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா ஏல இருந்து 3 மீட்டர்ஸ் என்ன டைரக்ஷன்? ஈஸ்ட் டைரக்ஷன். பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் நானும் தப்பாக போட்டிருப்பேன். 3 மீட்டர்ஸ் என்ன? பி இஸ் 3 மீட்டர் டு தி ஈஸ்ட் ஆஃப் ஏ. ஓகே, ப்ராக்டிஸ் தாங்க இந்த சம்மில். ஆப்ஷன் சி வெஸ்டர்ன் போட்டிருந்தீங்கன்னா தப்பு. வெஸ்டர்ன் போட்டிங்கன்னா தப்பு. ஓகேங்களா? இந்த வே நம்ம வந்து டைரக்ஷன் ஓரளவுக்கு டிசன்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. இன்னும் நிறைய சம்ஸ் நான் சால்வ் பண்ண போகிறேன். நிறைய சம்ஸ் வந்து நான் யூடியூப்ல போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சிஸ்டண்டாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன மிக்ஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி அனலாகி நம்ம முடிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? அனலாகி கொஞ்சம் முடிச்சிருக்கோம். அனலாகி ப்ளஸ் டைரக்ஷன் சால்வ் பண்ணலாம். ஓகே, அப்படி பண்ணுவோமா? இல்லைனா வேண்டாம், டைரக்ஷன் போரிங்காக இருக்குங்க. அதையே சொல்லுறதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி அனலாகி எந்த அளவுக்கு முடிச்சிருக்கோன்னு பார்க்குறேன். அனலாகி வந்து எந்த அளவுக்கு முடிச்சிருக்கோன்னு பார்த்துட்டு இல்லைனா ஒன்று பண்ணுவோம். 2010 இருந்து 2017 வரை இப்போ நம்ம டைரக்ஷன் சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ 2010 2017 வரைக்கும் உள்ள அனலாகி இருக்குல்ல, அனலாகி வேர்டு கிளஸ்டர் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கோம். ஒரு 8 லெக்சர் நடத்தியிருக்கோம். அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம்? அப்படியே கிளாஸாக நடத்தி வேணால் என்ன செய்யலாம்? அதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷனும் அனலாகியும் சேர்த்து 2017-18 இருந்து இப்போ 2024 வரைக்கும் 25 வரைக்கும் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வே எப்படி நம்ம சால்வ் பண்ணிட்டே வரலாம், கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டே வரலாம். ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து டச்சில் இருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 100 வியூஸ், ஜஸ்ட் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. 100 வியூஸ் ப்ளஸ் 10 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ நடத்தும் அப்புறம் ஆஃப் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து நடத்த போகிறேன். இந்த சீரீஸில் கிளாஸஸ் வரப்போகுது. இதனால் என்னுடைய பிரைம் எலக்ட்ரிக்கல் பேப்பரும் அஃபெக்ட் ஆகாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் என்ன சார் இது நடத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு. இது இன்ஜினியரிங் பேஸ் தான் நம்ம நடத்துகிறோம். ஓகேங்களா? எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலில் நம்ம நடத்தலை. எனக்கு நடத்தவும் தெரியாது அவ்வளோலாம். நம்ம இன்ஜினியரிங் லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். சிஜிஎல் லெவலில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்ம சேனலுடைய அப்ஜெக்டிவ் எப்பவுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபோக்கஸ்டாக நம்ம என்ன பண்ணுறோம்? EEE எக்ஸாம்ஸுக்கான கோச்சிங் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம்ஸில் இது ஒரு 50 மார்க் வருது இல்லை? இப்போ 100 கொஸ்டின் இருக்குது. அந்த 100 கொஸ்டினில் 100 மார்க்கில் வந்து நீங்கள் ஒரு 80-90 எடுத்தீங்கன்னாலும் இதில் நீங்கள் வந்து ஒரு 30-40 எடுக்கணும்ல. அந்த அப்ஜெக்டிவ் தான் என்ன செய்யறது நம்ம நடத்துகிறோம். அதில் ஒரு மார்க்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இதில் ஒரு மார்க்ஸ் முக்கியம். இப்போ ஜென்ரல் நாலேஜ் பற்றி எனக்கு கேட்கக்கூடாது. ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? அது முழுக்க தியரி பேஸ்டானது. அது உங்களுடைய எஃபோர்ட்டில் இருக்குது. எதெல்லாம் ப்ராப்ளம்ஸாக இருக்குதோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஓகேங்களா? நம்ம சேனலுடைய அப்ஜெக்டிவ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பார்க்கலாம்.